இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உயர் மின்னழுத்த கம்பி மீது ஏணி உரசி 4 பேர் துடிதுடித்து உயிரிழந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறை புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவில் தேர் பவனிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பெரிய அளவில் அலங்கார வளைவு அமைக்கும் பணி நடந்தது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த விஜயன், சோபன், ஜஸ்டஸ், மனோ ஆகிய 4 பேரும் ஒரு இடத்திலிருந்த நகரும் ராட்சத இரும்பு ஏணியை வேறு பகுதிக்கு நகர்த்தி எடுத்துச் சென்றதாக தெரிகிறது. உயரமான ஏணி என்பதால் அதனை கவனிக்காமல் நகர்த்தி சென்றபோது மேலே சென்ற உயர் அழுத்த மின்கம்பியின் மீது ஏணி உரசி உள்ளது. இதில் விஜயன், சோபன், ஜஸ்டஸ், மனோ ஆகிய 4 பேர் மீதும் மின்சாரம் பாய்ந்ததில் அந்த 4வரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுக்கடை போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். இந்த நிலையில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.